அருமையான நண்பர்களே, நம்முடைய அன்பு கவிஞர் மதிப்பிற்குரிய தாரமங்கலம் முத்துசாமி பாவலர் அவர்கள் இல்லை 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 என்ற தலைப்பிலே ஒரு நல்ல பாடலை யாத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை கேட்போமா? பசித்தவர்க்கு சோறும் இல்லை, பசித்தவர்க்கு சோறும் இல்லை, படித்தவர்க்கு வேலை இல்லை. பசித்தவர்க்கு சோறும் இல்லை, படித்தவர்க்கு வேலை இல்லை. உடுப்பதற்கோ துணியும் இல்லை, உடுப்பதற்கோ துணியும் இல்லை, உரிமைக்காய் துணிவும் இல்லை, உரிமைக்காய் துணிவும் இல்லை. குடிப்பதற்கோ நீரும் இல்லை, கொடுத்துதவ யாரும் இல்லை. குடிப்பதற்கோ நீரும் இல்லை, கொடுத்துதவ யாரும் இல்லை. படிப்பதற்கோ வசதி இல்லை, படிப்பதற்கோ வசதி இல்லை. பணம் கொடுக்க வழியும் இல்லை, பணம் கொடுக்க வழியும் இல்லை. வசிப்பதற்கோ வீடும் இல்லை, வாழ்வதற்கோ நாடும் இல்லை. வசிப்பதற்கோ வீடும் இல்லை, வாழ்வதற்கோ நாடும் இல்லை. நடப்பதற்கும் பாதை இல்லை, நடப்பதற்கும் பாதை இல்லை. நடத்திடவும் நாதி இல்லை, நடத்திடவும் நாதி இல்லை. கேட்பதற்கும் உரிமை இல்லை, கேட்டாலும் பதிலும் இல்லை. கேட்பதற்கு உரிமை இல்லை, கேட்டாலும் பதிலும் இல்லை. ஆட்சியிலே நியாயம் இல்லை, ஆட்சியிலே நியாயம் இல்லை. அதிகார பஞ்சம் இல்லை, ஆட்சியிலே நியாயமில்லை, அதிகார பஞ்சமில்லை. விடுதலையோ எமக்கும் இல்லை, விருந்துண்ண வழியும் இல்லை. விடுதலையோ எமக்கும் இல்லை, விருந்துண்ண வழியும் இல்லை. கெடுதலையோ குறையவில்லை, கெடுதலையோ குறையவில்லை. கேடுகெட்டோரும் மறையவில்லை, கெடுதலையோ குறையவில்லை. கேடுகெட்டோர் மறையவில்லை. மக்களுக்கோ காப்புமில்லை, மக்களுக்கோ காப்புமில்லை. மாநிலத்தில் அமைதி இல்லை, வெட்கப்படையவரும் இல்லை. வேதனைக்கோ எல்லை இல்லை, வெட்கப்படையவரும் இல்லை. வேதனைக்கோ எல்லை இல்லை. சட்டமெங்கும் சரியும் இல்லை, சாணக்கியர் எவரும் இல்லை. சட்டமெங்கும் சரியும் இல்லை, சாணக்கியர் எவரும் இல்லை. பட்டப்பாடு குறையவில்லை, பட்டப்பாடு குறையவில்லை. படைப்பு கூட நிறையவில்லை, பட்டப்பாடு குறையவில்லை. படைப்பு கூட நிறையவில்லை. பசித்தவர்க்கு சோறுமில்லை, படித்தவர்க்கு வேலை இல்லை. உடுப்பதற்கோர் துணியும் இல்லை, உரிமைக்காய் துணிவும் இல்லை. அதனாலே நமக்கு ஒன்றுமே இல்லை 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 என்று பாவலர் முத்துசாமி அவர்கள் பாடலை யாத்து கொடுத்திருக்கின்றார்கள்.
அவர் உரைத்ததெல்லாம் உண்மை. அந்த அவ்வாறு உண்மையை உரைத்த பாவலரை நீங்களெல்லாம் பாராட்டி அவரை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்னும் சில நாள்களில் மீண்டும் ஒரு பாடலின் வழியாக உங்களையெல்லாம் நான் தொடர்பு கொள்கிறேன். வெல்க தமிழ், பரவுக குறள் நெறி என்பது நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். தமிழ் சிறப்புற்றாதான் நாமும் சிறப்புறுவோம், இல்லையெனில் நாம் வீழ்வோம். தமிழை அழிப்பதற்காக பலர் கங்கணம் கட்டி கொண்டு அலைகின்ற இந்த காலத்திலே தமிழர்களாகிய நாமெல்லாம் ஒற்றுப்பட்டு வாழ வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டிக் கொண்டு, இவ்வளவிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இக்கிழவன் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.